எல்லாருக்கும் என்னோட வணக்கம். கார்கி சார் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். தருணம் படம் வந்துட்டு என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப லோ பாயிண்ட்ல தான் எனக்கு கிடைச்சது. பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் ஒர்க் வைஸ் ஒரு லோ பாயிண்ட்ல இருந்தப்போ தான் எனக்கு கிடைச்சது. ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அண்ட் பேட்சுக்கே டேட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த படத்தை வந்துட்டு எனக்கு ஒரு லக்கி சாமா தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். அண்ட் இன்னைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர், சாங்ஸ் உங்க எல்லாரும் கூடயும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேரக்டர் பண்றேன். இந்த எங்க 3 பேர், அதாவது கிஷன், ஸ்மிருதி அண்ட் என்னோட கேரக்டர் ஒரு முக்கியமான தருணத்துல சந்திப்போம். அதுல நடக்கிற சம்பவம் அதுதான் இந்த கதை. ஸோ இவ்வளோ முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்த அரவிந்த் சார் அண்ட் டிரெக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றிகள். அண்ட் ப்ரொடியூசர் புகழ் சார் அண்ட் ஈடன் மேம், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. பட் அப்புறம் சக்ஸஸ் மீட்ல சொல்லுவேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்களோட படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய ரிலீஸஸ், உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு. அதை தாண்டி நீங்கள் எனக்கு வந்திருக்கீங்க. ஸோ பெரிய பெரிய நன்றிகள். எனக்கு என்றைக்குமே ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களோட ஒருத்தராக தான் எனக்கு தோணிருக்கு. ஏன்னா நான் ஒரு 5 years சுரேஷ்சந்திரா சாரோட இன்டர்னாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் இதே இடத்துல இங்கே தான் நின்றுட்டு இருப்பேன். ஸோ என்றைக்குமே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவை பார்த்துருக்கேன். அந்த லெவல் அஃபெக்ஷன் எனக்கு என்றைக்குமே கிடைச்சிருக்கு. அது நம்ம படத்துக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ Jan 14 எங்களோட படத்தை பாருங்க அண்ட் உங்களோட ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரேஜாவை பார்த்தபோதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு த்ரில்லர் ஜானர்ல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வாய்ப்பு வரும்னு அப்போ நான் எதிர்பார்க்கல. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஸ்மிருதி, ராஜயப்பா அண்ட் கிஷன் அண்ட் thanks to the producers. Sorry, உங்க பேர் மறந்துட்டேன், முதலே கேட்டேன். இது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் நான் நடிச்ச சீக்வன்சஸ் அதெல்லாம் வச்சு நான் ஒரு கணக்கு போட்டு சொல்றேன். இப்போ ட்ரெய்லர் பார்த்த பொழுது, ட்ரெய்லர் நேற்றுக்கே பார்த்தேன். ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்ப ரொம்ப கூட்டி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு நிறைய நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்லாம் கிடைச்சிது. ஸோ வெல்கம் டு ஆல் த ப்ரெஸ் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி. சந்தோஷமா இருக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க படம் தருணத்துக்கோட ரிலீஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன சாரி சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் நான் முன்னாடி வர முடியல. ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் எவ்ரிவன். தேங்க்யூ புகழ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும், தேஜாவில் நான் அரவிந்த் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்பவே அரவிந்த் சார் சொன்னாரு, பிகாஸ் அந்த ஸ்கிரிப்ட்ல என்னோட ஸ்கோப் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ நான் அப்பவே கொஞ்சம் கற்றுத்தரேன். பட் ஹி கன்வின்ஸ் மீ டு டூ திஸ் ஃபிலிம். அண்ட் படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹி டோல்ட் டெஃபினட்டா நம்ம நெக்ஸ்ட் மூவில ஒர்க் பண்ணுவோம், நீங்க தான் என் படத்தோட ஹீரோ. அண்ட் அப்போ நான் அதை பெருசா நம்பல, பிகாஸ் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க அண்ட் இட் நெவர் ஹேப்பன்ஸ் இல்லையா. அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அரவிந்த் சார் வந்து கால் பண்ணி நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே. And then we met and we had a lot of discussion and I really love the script. So thank you so much Arvind sir for giving me this opportunity. And Tarunam is very very close to my heart because ஒவ்வொரு படத்தையும் நம்ம ஒவ்வொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவோம். அந்த தருணம்ல வந்து I really wanted to break all the character. நான் இது வரைக்கும் பண்ண ஒரு கேரக்டர் இப்போ அதை பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இது. நீங்க என்னோட படம் பார்த்தது எல்லாத்தையும் விட இந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப மாடர்னா இருக்கும் அண்ட் போல்டான கேரக்டர், கொஞ்சம் மெச்சோர்டான கேரக்டர். ஸோ எனக்கு கரெக்டாக நான் ஒரு பிரேக் வேணும், நான் பண்ணுற கேரக்டர்ஸ்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேணும்னு நான் நினைக்கும் போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் சார் ஃபார் திஸ். 100% எஃபர்ட் போட்டிருக்கோம் and I think it's come out very well. நீங்க எல்லாம் டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணணும். And I would also love to thank all my cast and group cast. Thank you Kishan, Raj, Vimal, everyone. Geeta ma'am, I'm a very big fan of your work. And I'm எங்க படத்தை வந்து January 14 தியேட்டர்ல பார்த்து நீங்க சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி. நன்றி. எனக்கு தெரியும் இது உங்களுக்கு கொஞ்சம் பீக் பீரியட் அப்படின்னு நிறைய படங்கள் வருது, தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி. ஸோ பொங்கல் பீரியட்ல வர 2000 படங்கள்ல எங்க படமும் ஒன்று. ஸோ நீங்க பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் சார் தான் ரீச் அவுட் பண்ணார் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு. டைரக்டர் ஆஃப் டேஜாவுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் எங்களை மாதிரி அப் அண்ட் கமிங் ஆக்டர்ஸ்க்கு நிறைய லைக் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு டேரக்டர் ரீச் அவுட் பண்ணுறதே ரொம்ப ரேர். ஸோ அந்த ஒரு டெசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவர் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது பேசலான்னு சொன்னார். கதை நரேட் பண்ணார். நான் கூட டேஜாவை பார்த்து பயங்கர த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நரேட் பண்ணேன், என்ன த்ரில்லரே இந்த ரொம்ப லவ்வாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு முடிச்சோடனே தெரிஞ்சிருச்சு ஓகே அரவிந்த் சார் படங்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இருந்தது. முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், சார் கதை சூப்பராக இருக்குது, நான் தாங்குவேனா, நிறைய விஷயங்கள் இருக்குது, டான்ஸு ஃபைட்டு, இந்த கேரக்டரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர், ஒரு யங் ஆஃபீஸரோட கேரக்டர் தான். ஸோ நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி ஆஃபீஸராக எல்லாருமே நம்புவாங்களாங்கிற ஒரு விஷயம் தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு டவுட்டாக வச்சேன். பட் எனக்கு வந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் அஷூரன்ஸ் அரவிந்த் சார் கிட்ட இருந்தான். அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு நிறைய ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க. நிறைய இப்போ ஹோம்ஒர்க் மாதிரி இது பண்ணுங்க, பாடி இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஷோல்டர்ஸ் பில்ட் பண்ணுங்க, எல்லாமே அவர் தான் வந்து ஒரு இன்புட்டாக கொடுத்தாரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, உங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்ற சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த சில பேர்ல இருக்க ஒருத்தராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் புகழ் சார் அண்ட் ஈடன் அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்றாங்க. அண்ட் இப்போ நமக்கு தெரியும் சினிமா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் உள்ள வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு காஸ்டோட ஒரு படம் மவுண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என் மேல வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ ஹோப்ஃபுல்லி உங்க நம்பிக்கையை நான் வந்து கெடுக்கலன்னு நான் நம்புறேன். அண்ட் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ஐ ஹோப் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்கு தான் அந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ ஐ ரியலி ஹோப் இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் யூ சார். ஹியூமன் பீயிங் ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அவர் தமிழுக்காக அவர் பண்ணுற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவர் லிரிக்ஸாக இருக்கட்டும். இப்போ கூட நான் வந்து சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன், முதலி முடியும் டைம்லையுமே சார் வந்து நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. பட் அந்த ஒரு டைம் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, விச் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருந்தது. அண்ட் அஸ்வின் ப்ரோ நான் விட்டு பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது. பட் அவரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே படம் பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது, இந்த படத்தை கேரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. ஐ ஹோப் உங்களுக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்புறம் வரணும்னு. உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் இருக்கும்னு. ஸோ அவர் டேஜாவோ டைரக்டர்னு சொல்லும் போது நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். அண்ட் நான் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், யாருமே இந்த படம் பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தனியாக தெரியாமல் இது ஒரு படமாக தான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதே மாதிரி அவர் தான் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, சேயிங் தட் இந்த படத்தில் வந்து எப்படியாச்சும் என் மேலே அவர் வச்ச நம்பிக்கையை வீண் போகாமல் நான் வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாருன்னு. சார் நான் ப்ராமிஸ் ஹோப்ஃபுல்லாக நான் நிறைவேற்றிட்டேன் நினைக்கிறேன். சாருமே அவர் வச்ச நம்பிக்கை வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் வில் கீப் ஆன் மீ. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஜனவரி 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. வர எல்லா படங்களையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாவே இது ஒரு பெரிய ஒரு மொமெண்டா இருக்கணும். அண்ட் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம். பட் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேக். ஸோ ஐ ஹோப் தட் அவங்களுக்குமே இது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கணும்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். இட் மீன்ஸ் a lot to me. ஆக்சுவலி நான் தேஜாவை பண்ணும்போது நான் ரேண்டமாக ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் என்னன்னா, நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு. நான் யார்கிட்ட இல்லைன்னு. அப்போ எதுவும் ஃபிலிம் ஸ்கூல் பண்ணிங்களான்னு. அவன் அது வந்து சொல்லுவேன், ஆமாம் ஃபிலிம் ஸ்கூல் பண்ணேன். 4 ஃபிலிம்ஸ் வந்து என்னோட ஃபிலிம் ஸ்கூலு, பிரசாத் வந்து என்னோட யூனிவர்சிட்டின்னு சொல்லுவேன். ஸோ நான் அப்படி வந்து ஒரு 9 வருஷங்கள் நான் அவங்க கூட பயணித்து என்ன மாதிரி அவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அப்படி பண்ணோம். ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து ஒரு 2வது படத்தை நிற்கிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது உங்களோட சப்போர்ட்டு. எனக்கு அருண் இதே சொல்லுவார், அது என்னங்க உங்கள் படத்துக்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் நான் பண்ண படத்துக்கு கூட இப்படி பண்ணதில்லைன்னும் போது இது எல்லாமே நீங்கள் வந்து என் மேலே வச்சுருக்கிற அந்த ஒரு அன்பையும் அந்த ஒரு அது நீங்கள் எவ்வளோ ப்ராமிசிங்காக என்னை பார்த்துருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதான் இந்த படத்தோட பூஜையில் பேசும்போது நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருப்பேன், இது இந்த மாதிரி படமாக பிளான் பண்ணுறேன், இப்படி தான் எடுக்க போகிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி இந்த படத்தை எடுத்து பார்த்துட்டு நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், நான் என்ன சொன்னனோ அதை கண்டிப்பாக இந்த படத்தில் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்படி வந்து ஒரு தேஜாவை முடிச்சுட்டு வெளியே வந்து நான் அவங்களோட ரிவ்யூக்கு வந்து நான் போல்டாக நின்றனோ, இந்த படத்துக்கும் நான் கண்டிப்பாக நிற்பேன். ஸோ அப்படி ஒரு ப்ராடக்டாக வந்து இந்த படம் வந்திருக்கு. என் நண்பர் புகழுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. ஏன்னா ஒரு மிட் நைட்டில் தான் எங்களோட இந்த ப்ராஜெக்ட் சும்மா அப்படி பேச ஆரம்பித்து ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு நிறைய டிஃபரன்சஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்லிட்டே போய் எல்லாருக்கிட்டையுமே நான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லாருமே ஒரு புது தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு தேஜா மாதிரி ஒரு இயக்குனரை வச்சு பண்ணும்போது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு பெரிய நடிகரோட கால்ஷீட் வாங்கி ஒரு பெரிய படமாக பண்ணி பெரிய லாபம் பார்க்கணும்னு நினைப்பாங்க. பட் நான் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டு, இல்லை இந்த மாதிரி நான் புதுமுகங்கள் வச்சு தான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு கதை தான் இருக்குது அப்படின்னும் போது அவர் சொன்ன ஒரே விஷயம், அரவிந்த் எனக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது,
உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் உங்களுக்கு அனுபவத்தை தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து யார் ஹீரோன்னு சொல்கிறீங்களோ அவங்க ஹீரோ, இல்லை நீங்களே ஹீரோன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். ஸோ அப்படி நான் வந்து கதையை முடிச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணது தான் வந்து கிஷன் வந்து எனக்கு முதலி முடிவு நீ வந்து ஒரு ஓடிடியில் தான் பார்த்தேன். அது வந்து அந்த தேஜாவு அந்த டைமில் தான் நான் பார்த்துட்டு நான் அப்போவே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தேன், இது வந்து எப்படி ஒரு பிரேமம் மாதிரி வந்திருக்க வேண்டிய படம், இது வந்து ஓடிடியோட அதை வந்து சுருக்கிட்டாங்க, ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு சத்தியமாக தெரியாது நான் வந்து கிஷன் கூட நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து ஒரு 6 மாதம் ஒரு கதை முடிஞ்சிட்டப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு கிஷனுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு ஒரு காஃபி ஷாப்பில் தான் அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் அன்னைக்கு வந்து என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு எப்படி அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சோ இன்னி வரைக்கும், இப்போ நான் வர வரைக்குமே என்கிட்ட எது இருந்தாலும் கூப்பிட்டு கேட்பாரு, சார் இது ஓகேவா சார், இது எப்படி சார் அப்படி சார் அப்படின்னும் போது எனக்கு இந்த படத்தினால வந்து என்ன ஒரு பெருமையாக இருக்கும்னா, கண்டிப்பாக இல்லை தயாரிப்பாளர் மத்தியில் எங்கள் ஹீரோவே இல்லைங்க, மார்க்கெட் இருக்கிற ஹீரோவோட டேட் இல்லை அப்படின்னும் போது அப்போ எனக்கு தோணும், ஓகே ஹீரோவே இல்லை அப்படிங்கிறோம், ஏன் நம்ம யாருமே வந்து ஒரு ஹீரோவை எடுத்துகிட்டு வரதுக்கான ஏன் இது பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ நான் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ இங்கே இருக்கும்போது சொல்லுவேன், ஆனால் ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டா கண்டிப்பாக நீ பெரிய ஹீரோ தான் தேடி போவ அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவாங்க. அப்போது அதனாலேயே நான் இந்த படம் இப்படி பண்ணணும்னு நினச்சேன். இப்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, இந்த படம் பார்த்தப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ ராஜேப்பா நானே இங்கே பல நாள் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன், ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். தென் தேஜா வந்த கூட எனக்கு விஷ் பண்ணியிருந்தாரு. தென் ரேண்டமாக ஒரு நாள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, சார் நான் வந்து ஏதாவது படம் பண்ண சொல்லுங்கள் சார், நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா, ராஜா இப்போ வந்து ஹீரோவாக தான் ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. ஸோ ஆனால் எனக்கு ஹெசிடேஷன் இருந்தது. தென் ராஜா இப்போ வந்து நீங்கள் வாங்க நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன். சும்மா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பேசணும், படத்துக்குன்னே கூப்பிடல, சரி ஜென்ரலாக என்ன ஐடியா இருக்குன்னு பேசும்போது நான் சொன்னேன், ராஜ் இது மாதிரி படத்தில் வந்து ஒரு இருக்குது ரோல், பட் அது வந்து லீட் கிடையாது, ஆனால் இந்த படத்தில் லீடுனே ஒன்று கிடையாது, 3 பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், நீங்கள் கேளுங்க, கேட்டு உங்களுக்கு கன்வின்ஸ்டாக தான் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. அவரும் கேட்டு சார் ரொம்ப நல்லா இருக்குது சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ தரமான ஒரு படம் வரும்போது நீங்கள் அதை வந்து கைவிட்டதே இல்லை. ஏன்னா நம்மளே இங்கே அந்த மாதிரி பல பேரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே கண்டென்ட் நல்லா இருக்குது, நம்ம ஏன் வந்து பின் வாங்கணும், ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து பொங்கல் வந்துடலாம் அப்படின்ற ஒரு கட் ஃபீலில் தான் நாங்கள் வரோம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு சார் சொன்னாமல் நான் முன்னாடியே போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம எல்லாமே பார்த்துருவோம். ஸோ இந்த படத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தென் சாரி நம்ம